ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். முன்ஜென்ம பாவத்தால் கடனும் வட்டியும் உங்களை ரொம்ப பாடாப்படுத்துது. வாழ்க்கையில் எந்த விஷயமும் நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுற நபராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆடி அமாவாசையில் உங்கள் முன்னோரை நினச்சி இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி பெரியவா சில வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சாஸ்திரத்துலேயும் சம்பிரதாயத்துலேயும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை மட்டும் செஞ்சாலே மேலே சொன்ன அத்தனை பிரச்சனையும் போகும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக அமாவாசைகளில் நாம் செய்கிற சில விஷயம் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும், மிகப்பெரிய விஷயத்தை அடைய வைக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சம்பவம் பார்க்கலாம். ஒரு பரம ஏழை, அவன் சரியாக தன்னோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூட வசதி இல்லாதவன். ஆனால் எப்படியோ தன்னோட வறுமையிலையும் தட்டு தடுமாறி தர்ப்பணம் கொடுக்க வரான். அப்படி கொடுக்க வரும்போது அந்த நாட்டோட ராஜா அவரும் தர்ப்பணம் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாருக்கும் தான தர்மங்கள் வாரி வழங்குறாரு. இவனுக்கு உள்ளூர வருத்தம், தர்ப்பணம் பண்ணுறதுக்கே நம்மக்கிட்ட வசதி இல்லை. நம்ம இந்த ராஜா மாதிரி வசதியாக இருந்தால் நம்ம எத்தனையோ பேருக்கு தானம் கொடுத்துருக்கலாமே. இப்படி தானம் கொடுக்கறதால நம்ம முன்னோர்களுக்கு ஏகப்பட்ட நல்லது நடக்கும், அவங்கள பரிபூரணமாக ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டிருக்கான். இந்த வருத்தத்தோடு ரொம்ப மனசுடைஞ்சி போய் அந்த ஆத்தங்கரையிலேருந்து அப்படியே நடந்து வரும்போது தலை குனிஞ்சிக்கிட்டே நடந்து வரும்போது எதிர்த்தாப்புல ஒருத்தர் வர்றார். யாருன்னே பார்க்காம மோதிடுறான். மோதினதும் அவர் என்னப்பா அந்தளவுக்கா கஷ்டம், ஆள் வர்றது கூடமா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இருக்கவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கிது, இல்லாதவனுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டுது, என்னதான் வாழ்க்கையே இது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். அப்போ எய்த்தாப்புல அவன் மோதினவர் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னப்பா இருக்கிறவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கிது, இல்லாதவனுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லேன் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு தவசீலர், ஒரு ரிஷி அவர். இப்போ இவன் சொல்கிறான் நடந்ததை, இந்த மாதிரி நானும் தர்ப்பணம் கொடுக்க வந்தேன், ராஜாவும் கொடுக்க வந்தார், அவர் தர்ப்பணம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் தான தர்மங்கள் வழங்குறாரு, அவங்க முன்னோர்களுக்கு அத்தனை விஷயமும் கிடைக்கும், என்னோட முன்னோர்களுக்கு எதுவுமே கிடைக்காத, அவங்க வருத்தப்பட்டு எங்களை சபிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததுக்கப்புறம் தானம் கொடுக்கணுங்கிறது சரிதான், ஆனால் நீ ராஜா அளவுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சால் போதுமே அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். அதுலேயும் அவனுக்கு சில சந்தேகம் இருக்குது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. என்னப்பா இது எல்லாராலையும் செய்ய முடிஞ்சது தானே, இதுக்கு ஒன்றும் பெரிய செலவுலாம் வராது, மனசு இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொன்னதில் ஒரு விஷயத்த அவன் செஞ்சிட்டான். மன திருப்தி, பரவாயில்ல செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இரவு, அதாவது அவன் கொடுக்குறது ஒரு மதிய பொழுதில் இந்த விஷயம்லாம் நடக்குது. அவர் சொன்ன தானத்தையும் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தையும் அவன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நைட் ஆகிடுது. நைட்டு அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. யாரோ தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா உடம்புலலாம் ரொம்ப தொழுநோய் இருக்குல்ல, அந்த தொழுநோயுடைய ஒரு நோயாளி. ஐயா ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க, யாருமே சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தாலே ஒரு விகாரமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. இருந்தால் கூட பசின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவன் பரம ஏழையாக இருந்தால் கூட கொஞ்சம் இறக்க குணம் உடையவன். உடனே ஒரு பாத்திரத்தில் அவனுக்கு சாப்பிட வச்சுருந்த சில விஷயங்களை அந்த நோயாளிக்கு பகிர்ந்து கொடுக்குறான். எடுத்துகிட்டு போய் கொடுத்து நல்லபடியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்ற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து சாப்பிட்டு முடித்த உடனே திருப்தியா அப்படின்னு கேட்குறான். ரொம்ப திருப்தி சாமி, நீங்கள் ரொம்ப விஷயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் அவர் அந்த வீட்டு திண்ணையிலேயே படுத்து தூங்கிக்கிறார். கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே போய் எல்லா இதையும் சரி பண்ணிவிட்டு படுக்க போகிறவன் வீட்டை நிமிர்ந்து பார்க்குறான். வீடே டோட்டலாக மாறி இருக்குது. அதாவது அவன் வீடு குடிசை வீடு இல்லை, அது ஒரு மாளிகை வீடு. திரும்பி பார்க்குறான், எங்கே பார்த்தாலும் மாளிகையாகவே தெரியுது அவனுக்கு. இது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லி எழுந்து பார்க்குறான். வீடு மாளிகையாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் பார்க்குறான், வீடு மாளிகையாக தான் இருக்குது. அது ஒரு பெரிய மாளிகை. உள்ளே போய் பார்க்குறான், ரொம்ப வசதி, என்னென்ன வசதி அத்தனை வசதி இருக்குது. ஒரு அறையை திறக்கிறான். அறை முழுக்க பணமாகவும் தங்கமாகவும் அந்த என்ன தேவையோ ஒரு பணக்காரன் வீட்டில் நல்லா இருக்குமோ அது அத்தனையும் இருக்குது. மிரண்டு போய் இது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கனவு தான் கண்டுகிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வரும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தொழுநோயாளி சாப்பிட்டார்ல, அவர் மேலே மோதின உடனே என்னாச்சு அப்படின்னதும் இந்த மாதிரி வீடு மாறி இருக்குது அப்படின்னதும் அந்த தொழுநோயாளி அப்போ தான் உருவம் மாறுறார். இந்த கதையை நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கதையை தேடுறேன், கதை கிடைக்கவே இல்லை. இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நானும் சரி எங்கெங்கே தேடி பார்த்துட்டு சரி இந்த கதை கிடைக்கல, ஏன்னா மறந்து போச்சு கொஞ்சம் விஷயம்லாம். சரி அப்படின்னு சொல்லி பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன்.
எதர்ச்சியாக இதை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயம் தேடுறேன், அப்போ வருது. சரி, ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, எந்த விஷயம் யாருக்கு எப்போ போய் சேரணுன்னு இருக்கோ அப்போ தான் சேரும். அதுக்காக சொல்கிறேன். அவர் மேலே மோதினதான் அவரோட உருவம் மாறுது. பார்த்தா தகன்னு இருக்கார். யார் நீங்கள் அப்படின்னு அவன் கேட்குறான். நான் வந்து தர்மதேவன்பா அப்படின்றார். சாமி, நீங்கள் எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதட்டமாக கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், மத்தியானம் நீ வந்து தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரிஷியை பார்த்த, அவர் வந்து உன்கிட்ட சில தானங்கள்லாம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னதும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வந்து என்ன தானம் பண்ணுறது வந்து நம்ம பித்திருக்களுக்கு வந்து வழிகாட்டும், அவங்களுக்கு இருட்டில் கூட கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் வந்து என்கிட்ட வசதி இல்லை, என்ன எப்படி தானம் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கப்புறம் தண்ணியை தானம் பண்ணோம்னா மிகப்பெரிய மனசு திருப்தி ஏற்படும், அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் வராதுன்னு சொன்னார். அப்புறம் அன்னதானத்தை பற்றி சொன்னார், காய்கறிகளை பற்றி சொன்னார், பழங்களை பற்றி சொன்னார், சில விஷயங்கள் இதுமாதிரி சொல்லுவான், தானத்தெல்லாம் பற்றி சொன்னார். இதில் நீ வந்து என்ன தானம் பண்ணியிருக்க அப்படின்னதும், என்ன தானமா? ஆமாம், அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் சொன்னார், தானங்கிறது ஒரு பெரிய பொருளை திருப்தியாக கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அவசியப்படுறவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தா கூட போதும். எண்ணெய் தானம் அப்படிங்கிறது வந்து பெரிய கொப்பரை நிறையா எண்ணெய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விளக்கு இரவு ஃபுல்லாக எரியிற அளவுக்கு எண்ணெயை கொடுக்கறது கூட ஒரு விதத்தில் தானம் தான் அப்படின்னு சொன்னார். அதனால தான் பக்கத்தில் இருக்க கோவிலில் இருக்கிற ஒரு விளக்கில் எண்ணெயை ஊற்றி தீபம் போட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த தீபத்தின் பலனாக உங்கள் முன்னோர்கள் வந்து தர்ப்பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி பித்ருலோகம் போயிட்டுருக்கும்போது இருட்டில் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு உன்னோட தீபத்தோட ஒரு வெளிச்சம் அங்கே தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ அவங்க பித்ரு தேவதைகிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து எப்படி இப்படி ஒரு வெளிச்சம் வந்தது அப்படின்னு. பித்ரு தேவதை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி உன் சந்ததியில் ஒருத்தன் கோவிலுக்கு ஒரு நாள் விளக்கேறியறதுக்கு எண்ணெயை தானமாக பண்ணியிருக்கான், அந்த தீப ஒளி தான் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னதும் உன்னோட முன்னோர்கள் ரொம்ப பரம திருப்தி ஆகி என் சந்ததி எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான். அந்த ஆசீர்வாதத்தின் பலனாக உன்னோட கர்ம பலன் மேலோங்கி இருந்தது மட்டுப்பட்டுருச்சு, உன்னோட கர்ம பலன் குறைஞ்சி உன்னோட புண்ணிய பலன் கூடிடுச்சு. அந்த புண்ணிய பலன் கூடினா கூட போன ஜென்மத்தில் தாய் தந்தையரை சரியாக மதிக்காமல் அவங்க கஷ்டப்படக்கூடிய நோய்பாய்ப்பட்டு படுக்கையாக இருக்கிற காலத்தில் விட்டுட்டு வந்தவன் நீ. அதன் பலனாக தான் நீ இப்போ வந்து ஏழையாகவும் பல கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்ருக்க. இருந்தாலும் உனக்கு தர்மம் ஒரு விதத்தில் உயர்ந்து நிற்கிறதால உனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்தேன். அதை சோதிக்கிறதுக்காக தான் நான் வந்து தொழுநோயாளி மாதிரி வந்தேன். தொழுநோயாளியாக இருந்தாலும் பசியில் ஒருத்தன் வாடக்கூடாதுன்னு நீ ரொம்ப அன்பாகவும் அனுசரணையாகவும் எனக்கு சாப்பாடு கொடுத்த. அதன் பலனாக தான் இப்போ நீ வந்து அந்த சொகுசான வாழ்க்கையாக தான் மாட மாளிகையோட பண வசதியோட பணக்காரனாக மாறிட்ட அப்படின்னு சொல்லுவார். இது வந்து உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நம்மளோட சாஸ்திரம் என்ன சொல்லுது, நம்மளோட சாஸ்திரத்தை வந்து நம்ம கர்மா எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்கிற அந்த சாஸ்திரமே அந்த கர்மாவெல்லாம் எதெல்லாம் தானம் கொடுத்தா போகும் அப்படின்னு சொல்லுது. நம்ம வீட்லேயே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி முந்தின வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அதுபடி நிச்சயமாக நீங்கள் பித்ரு தர்ப்பணம் கொடுத்துட்டு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக பெரிய கடன் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசி இருக்கு இல்லையா, கொஞ்சமாவது ஏதோ ஒரு கோவிலுக்கு 1 கிலோ அரிசி கூட வாங்கி கொடுங்க. அரிசியை தானமாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கடன் போகும். வட்டி கடனில் அனுபவிக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது ஒன்று மட்டும் இல்லை, நான் சொல்கிற எல்லா பொருளுமே அதே அர்த்தத்தில் தான் உடையது. 2வது எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் முன்னோர்களுக்கு வந்து, அதாவது பித்ருலோகத்துக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு ஒரு கண் பார்வை தெளிவை கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தும். எந்த கோவிலுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ அங்கே தீபம் எரிய அவங்களுக்கு வழியில் நடந்து போகும்போது பாதைக்கு தேவையான வெளிச்சம் கிடச்சிட்டே இருக்குமோ, அதனால் உங்கள் முன்னோர்களோட ஆசி சீக்கிரமாக கிடைக்கும். அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நெய் வந்து நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நினச்சி தான் கொடுக்கணும். கொடுக்கும்போது எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத நோயும் தீரும். இதெல்லாம் ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் மகாலபட்ச அமாவாசை புரட்டாசியில் வர்றது, தை அமாவாசைகளில் நம்ம முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய தானங்கள். அது அவங்களுக்காக கொடுக்கக்கூடியது. அதோட பலன் நம்மளை வந்து சேராமலாம் போகாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நபராக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வீட்டில் வெல்லம் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருந்து அதை
மறுநாள் கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி யாரோ ஒரு நபருக்கோ வேறு ஒரு கோவிலுக்கோ வெல்லத்தை தானம் பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். இதுக்கப்புறம் எள்ளு தானம். எள்ளு நிறைய பேர் தானமாக வாங்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய கஷ்டம் என்னென்னா எள்ளை நீங்கள் யாருக்கும் தானம் பண்ண முடியாது. ஏன்னா எள்ளுன்றதே சனீஸ்வர பகவானோட அம்சம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் எள்ளை வாங்குறதுக்கு தயங்குவாங்க. கோவிலில் ஏதாவது ஹோமங்களுக்கு மற்ற விஷயத்துக்கு எள்ளு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்கள்ட்ட எள்ளு வாங்கி கோவில்களுக்கு கொடுங்க, தாராளமாக வாங்கிப்பாங்க. எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தும் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய பொருள் எள்ளை தானமாக கொடுத்தா கிடைக்கும். ஒரு வேளை முடியல அப்படின்னா அதுக்கு பதில் எண்ணெயாக வாங்கி கொடுத்துருங்க. எல்லா கோவிலும் எண்ணெய் வாங்கிப்பாங்க. கடைசியாக 2 முக்கியமான தானம் இருக்குது. ஒன்று தண்ணியை தானம் பண்ணிங்கன்னா எப்படிப்பட்ட மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் மனசில் இருக்கக்கூடிய விரக்தியும் போய் மனசு நிம்மதி அடையும். தண்ணியை நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு. அதே மாதிரி அன்னதானம். சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அன்னதானம். யாரோ ஒரு நபருக்கோ ஒரு விலங்குக்கோ ஒரு உயிரினத்துக்கோ கொடுங்க. இதில் இந்த கதையில் அவன் 2 விஷயம் பண்ணியிருப்பான். என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா எண்ணெய் தானம் பண்ணியிருப்பான். நம்ம எல்லாராலையும் எண்ணெய் தானம் பண்ண முடியும். ஒரு 20 ரூபா பாக்கெட் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தா கூட போதும். அடுத்து சாப்பாடும் தண்ணியும் ஒரு தொழுநோயாளிக்கு கொடுத்துருப்பான். அவன் கொடுக்கும்போது அமாவாசை இருந்திருக்கும், அதில் கொடுத்துருப்பான். அதுபோல் இது எல்லாமே எளிமை தான். கடைசியாக எல்லா தானங்களை விட சிறந்தது கோதானம். பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறது. வசதி இருந்தால் கொடுங்க. இல்லை ஏதோ ஒரு கோவிலுக்கு நீங்கள் வளர்க்குற மாடையோ கண்ணுக்குட்டியோடு சேர்த்து கண்ணு போட்டதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா 21 தலைமுறையில் செய்யப்பட்ட அத்தனை பாவங்களும் தோஷங்களும் உங்களை விட்டு போகும். காய்கறி இருக்கு இல்லையா, காய்கறியில் நாளைக்கு அதாவது அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய், பெரண்டை, பூசணிக்காய், பரங்கிக்காய், முருங்கைக்காய், பலாக்காய் இதெல்லாம் நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை அத்தனையும் விலகும். உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடும். உங்கள் பித்திருக்கள் ஆசி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ரொம்ப சிறப்பான விஷயம். ரொம்ப பழமையான சிவன் கோவிலுக்கு எண்ணெயை தானம் பண்ணுறத ஒவ்வொரு அமாவாசையிலையும் எப்படியாச்சும் பண்ணுங்கள். ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் எண்ணெயாவது நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும். நெய் இல்லைன்னா நெய் போடுறதா இருந்தால் நெய். நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். நான் நல்லெண்ணெய் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லெண்ணெயை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் முன் ஜென்மத்தில் ஏற்பட்ட பல பாவங்கள் விலகும். 2வது, உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அத்தனை பிரச்சனையிலிருந்தும் விலக்கு கிடைக்கும். விலக்குனா அது குறைஞ்சிரும். பாவம் 100% அனுபவிக்க வேண்டியதுக்கு ஒரு 1% 2% தான் அனுபவிப்பீங்க. அதனால் அது அவ்வளோ முக்கியம். ரொம்ப பழமையான சிவன் கோயில் கொடுத்தீங்கன்னா சிவத்தொண்டு பண்ண மாதிரியும் ஆச்சு, புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு, பாவத்துக்கு பாவமும் போயிடும். மறக்காமல் ஒவ்வொரு அமாவாசையும் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த வர பணத்தில் ஒரு சின்ன பாட்டிலாவது நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இதை ஒரு தடவை கொடுத்தாலே உங்களுக்கு அதோட பலன் உடனே தெரிய ஆரம்பிக்கும். கடைசியாக ஒரு தானம். என்கிட்ட மிகப்பெரிய மீள முடியாத கஷ்டத்தை யாராவது சொல்கிறாங்க, அது கடனாக இருக்கட்டும் இல்லை வேறு பிரச்சனைக்கு சொன்னாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காஞ்சிபுரம் போங்க, காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க, என் பிரச்சனை இந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் தங்கத்தை தானம் பண்ணுறேன். அது உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி 1/2 கிராமோ இல்லை 1 கிராமோ இல்லை அது சவரன்லேயோ அது எப்படியோ நீங்கள் தங்கத்தை தானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு தெரியாமல் பண்ண அத்தனை பாவங்களும், நம்ம முன்னோர்கள் பண்ண அத்தனை பாவங்களும் இல்லாமல் போகும். அதனால் ஏதோ ஒரு கோவிலுக்கு தங்கத்தை தானம் பண்ணுற அளவுக்கு வசதி இருந்தால் தானம் பண்ணி பாருங்கள். உங்களோட எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், தீரவே தீராதுன்னு சொல்கிறது கூட தீரும். நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி பாருங்கள். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பெரியவா திருப்பாதம் சரணம்.